நமஸ்காரம். ஒரு நாளில் 3 விதமான வேளைகளை பற்றி சொல்லலாம். பகல் ஒன்று, இரவு ஒன்று, இதில் ஐயமில்லை. இது தவிர விடியற்காலை, அதேபோல் சூரியன் அஸ்தமிக்கும் நேரம், டான் அண்ட் டஸ்க்னு சொல்றோம். சூரியன் உதிப்பதற்கு முன்னால், மாலை அத்தமிப்பதற்கு முன்னால். இந்த ரெண்டையும் சந்தியா காலங்கள்னு சொல்லுவார்கள். சந்தி, பகலும் இரவும் சந்திக்கிற நேரம், இரவும் பகலும் சந்திக்கிற நேரம். இரவு முடிந்து பகல் தொடங்கும் போது இரவின் இருள் விலகத் தொடங்கி இருக்கும். ஆனால் வெளிச்சம் முழுவதுமாக வந்திருக்காது. இடைப்பட்ட காலம், ஒன்று முடியும், மற்றொன்று தொடங்கி இருக்காது. இரண்டனுக்கும் இடைப்பட்ட காலம். அதே போல பகல் முடிந்தால் வெளிச்சம் போய்விடும். இரவு கும்மிருட்டு வந்திருக்காது. இடைப்பட்ட காலம் மாலை பொழுது. இப்படித்தான் ஒரு நாளை 3ஆக பிரிக்கிறோம். அடியேன் இப்போது சொன்னது ஒரு எடுத்துக்காட்டு. சொல்ல வந்த விஷயம் உவமேயம் எது? உலக விஷயத்திலேயே உழன்று கொண்டிருந்தோம் என்றால் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். ஆனால் பக்தியில் திளைத்து பெருமானிடத்தில் ஈடுபட்டால் இன்பமே யாக இருக்கும் இப்படின்னு நினைக்கிறோம். ஓரளவு உண்மைதான். ஆனால் முழுவதும் அப்படி இருக்காது. அதையும் 3ஆக பிரிக்கிறார்கள். உலகச் சூழலிலேயே சிக்கலிலேயே ஈடுபட்டு குடும்பம் நன்றாக இருந்தால் இன்பப்பட போகிறோம், துன்பப்பட்டால் துன்பம், வருத்தம் இருந்தால் துன்பம். குடும்பத்தாரோடு சேர்ந்தால் இன்பம், குடும்பத்தாரை பிரிந்தால் துன்பம். பணம் கிடைத்தால் இன்பம், கிடைக்காவிட்டால் துன்பம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால் இன்பம், இல்லை என்றால் துன்பம். இப்படிப்பட்ட வெளி விஷயங்கள். இதில் ஈடுபட்டு இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருதல். இது ஒரு காலம்னு வைத்துக் கொள்க, நேரத்தின் ஒரு பகுதி. அதற்கு பின்னால் இப்படியே எத்தனை நாள் உழலுவது, இதிலிருந்து தாண்ட வேண்டும், முக்தி பெற வேண்டும் என்கிற ஆசை ஏற்பட்டு பக்தனாகிறோம். அது தன்னிடையே உள்ளிருந்து ஏற்பட வேண்டும். ஏற்பட்டது, பக்தி வளர்ந்தது. அப்போது இன்பமாகவே இருக்குமா என்றால் அப்போதும் இருக்காது. இன்பமும் துன்பமும் மாறி மாறித்தான் வரும். ஆனால் பழைய இன்ப துன்பத்தை போல இது இருக்காது. சற்று மாறுபட்டு இருக்கும். பெருமானுடைய அனுபவம், அவருக்கு தொண்டு செய்தல், அடியார்களோடு கூடியிருத்தல், நல்லவனாக இருத்தல், இதெல்லாம் இருக்க இருக்க ஞான தெளிவு இருக்குமானால் அது இன்பத்தை கொடுக்கும். அதே கோவிலுக்கு ஏதோ திவதேசங்களுக்கு போகணும் நினைத்தோம், போக முடியவில்லை. இன்ன தொண்டு செய்யணும் நினைத்தோம், செய்ய முடியவில்லை. ஒரு நாளைக்கு 100 பாட்டுகளாக திருவாய்மொழியை 10 நாட்களில் சொல்லிவிட வேண்டும் நினைத்தோம், முடியவில்லை. இப்படியெல்லாம் இருக்குமானால் துன்பம் ஏற்படுமே. பெருமான் தரிசனம் கிடைக்காவிட்டாலே வேகமாக போய்க் கொண்டிருந்தோம். 12 மணிக்கு கோவில் கதவு சாத்துவார்கள், நடை அடைப்பார்கள் சொல்லியிருந்தார்கள். நாம் போகும்போது 12:05 சாத்தி விட்டார்கள். வருத்தம் தானே, துன்பம் தானே. ஆனா இது உலக விஷயத்தை கிடைக்காததனால் ஏற்பட்ட துன்பம் இல்லை. பெருமான் கிடைக்காததனால், அவர் தரிசனம் கிடைக்காததால் ஏற்பட்ட துன்பம். அதனால் பக்தியிலேயும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. என்ன, எதோட கூடினால் இன்பம், எதோடு கூடினால் துன்பம்ங்கிறது மாறிவிடும். உலகத்தாரோடே, உலக இன்பத்தோடே கூடினால் இன்பம், கூடாவிட்டால் துன்பம், இது கீழ்வேளை. பெருமானோடே கூடினால் இன்பம், கூடாவிட்டால் துன்பம், இது இப்ப சொன்ன அடுத்த வேளை. இதுதான் நடுவான வேளை. முதல்ல சொன்னது இரவு, இப்போது சொல்லுவது விடியல், காலங்கர்த்தால வேளை. இன்னும் விடிந்து விடவில்லை, ஆனால் இரவு நகரத் தொடங்கிவிட்டது. இதற்கப்புறம் 3வது நேரம் பெருமானிடத்தில் ஈடுபட்டு முழுவதுமாக இன்பத்திலேயே இருத்தல். அதுதான் பகல், முழுமையான பகல். அது இந்த உலகத்தில் இருக்கும்போது கிட்டிவிடாது. இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த விடியற்காலை பொழுதிலேயே தான் இருப்போம்.
பெருமானோடே கூடி இன்புறுதல், பக்தியினாலே இன்புறுதல், கதா சிரவணம், அவனுடைய கதைகளை கேட்பதால் இன்புறுதல், இதுவே நித்தியமாக இருக்க வேண்டும், இன்பமே இருக்க வேண்டும், துன்பம் கலசக்கூடாது என்றிருந்தால் அதற்குத்தான் நம் முன்னோர்கள் எல்லாம் முக்தி வைகுந்தம் வேண்டும்னு கேட்கிறார்கள். அது பகல், அதில் இன்பம் மட்டும்தான் இருக்கும், துன்பமே கலசாது. ஆக இவ்வுலக சிற்றின்பங்களில் புலனின்பங்களில் ஈடுபட்டிருந்தால் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. இவ்வுலகத்தில் இருந்து கொண்டு பெருமானிடத்தில் ஈடுபட்டாலும் அதிலும் இன்பமும் உண்டு, துன்பமும் உண்டு. ஆனால் அது வரவேற்கத்தக்க இன்ப துன்பம், தள்ளுபடி அல்ல. அதிலும் முற்றிவிட்டோமானால் பகவான் திருவடிகளை அடைகிறோம், முக்தி பெறுகிறோம், அதில் இன்பம் மட்டுமே தான் இருக்கும். இப்படி 3 வேளைகள். அதனால் அன்று அப்படி இருந்தீரே, இன்று பக்தனாக இருக்கிறீரே, அப்ப துன்பமே இல்லையான்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல வேண்டும்? துன்பம் இருக்கும், ஆனால் தேவையற்ற விஷயத்துக்காக துன்பப்படவில்லை, தேவையான பெருமானுக்காக, அவருக்கு தொண்டு, அவருடைய தரிசனம் எப்போதும் கிட்டவில்லையேன்னு துன்பப்பட்டேன். இது சொன்னாலே போதும், விடியலுக்கு வந்து விட்டோம், இனி பகலுக்கு தயாராகிறோம் பொருள். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.